நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராண்டி ஆர்டன் அவர்கள் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாருங்க. ஸோ இன்னைக்கு நடந்த எலிமினேஷன் சேம்பரில் நம்ம ராண்டி ஆர்டன் திரும்ப WWE வந்துட்டார். ஸோ கெவின் ஓவன்ஸ் vs சாமி ஜெயினுக்கான அந்த ஒரு மேட்ச்சில் எண்டிங்கில் நம்மளோட ராண்டி ஆர்டன் அவர்கள் வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்துருப்பாருங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சாமி ஜெயினை வந்துட்டு இன்னும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது நம்ம ராண்டி ஆர்டன் அவர்கள் ரிட்டர்ன் வந்திருப்பாருங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டெலாம் அட்டாக் பண்ணி நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு ஆர்கியூவை போட்டிருப்பாரு உள்ளே வந்து. அண்டு கெவின் ஓவன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸும் உள்ளே வந்தாங்க ராண்டி ஆர்டனுக்காக. ஆனால் ராண்டி ஆர்டன் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கும் வந்துட்டு ஒரு ஆர்கியூவை போட்டிருப்பாருங்க. அவர் வந்துட்டு ஆர்கியூவை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு ஆர்கியூவை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ வர செக்யூரிட்டி எல்லாம். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ரெசில்மேனியாவை கை காமிச்சிட்டு அப்படியே போயிடுவாருங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்குமான ரெசில்மேனியா ஃபியூடை தான் இன்னும் ஹைலைட் பண்ணுற விதமாக இன்னைக்கு நடந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஸோ ராண்டி ஆர்டன் vs கெவின் ஓவன்ஸ்க்கான அந்த ஒரு மேட்சுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராண்டி ஆர்டன் வந்துட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், பங்கிக்கு போட ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுவும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் தடுத்துருப்பாங்க. ஸோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டிருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அவர் அப்படியே அந்த பழைய ஹில்டன் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அவர் 2009லலாம் எப்படி இருந்திருப்பார் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பங்கிக்கு மட்டும் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூமெண்ட் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி கெவின் ஓவன்ஸ் மற்றும் நம்மளோட சாமி ஜெயின் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ எப்பவும் போல் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ராண்டி ஆர்டன் உள்ளே வந்து செக்யூரிட்டி கார்டு மற்றும் கெவின் ஓவன்ஸ்க்கு ஆர்கியூவை போட்டு ஒரு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போயிட்டாருங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராண்டி ஆர்டன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம ராண்டி ஆர்டன் திரும்ப வந்துட்டார்.